வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு 20 மார்க்கை அசால்ட்டாக வாங்கி தரக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்கை இன்னும் படிக்காமல் இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஆமாங்க, தமிழ் புக்கில் இருக்கிற சொற்பொருள் அப்படிங்கிற டாப்பிக்கை படித்தாலே குறில் நெடில் வேறுபாடு, லகர லகர யகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல், உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிதல், இரு பொருள் குறிக்கும் சொற்கள், சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு பொருள் பன்மொழி, ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், பல பொருள் தரும் ஒரு சொல் சொல்லிட்டு இப்படி பல தலைப்புகள்லேருந்து வர கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். 6ஆம் வகுப்பில் இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற சொல்லும் பொருளும் நான் போன வீடியோவில் அப்லோடு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற சொல் பொருள் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் எல்லோரும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 9ஆம் வகுப்பு சொல்லும் பொருளும். குரம் மற்றும் பல்லு சிற்றிலக்கிய வகைகள் 3 இனம்: துறை, தாழிசை, விருத்தம். திறமெல்லாம், சிறப்பெல்லாம், சிந்தாமணி, சிதறாத மணி, சீவக சிந்தாமணி என்னும் இரு பொருளையும் குறிக்கும். சிந்து ஒரு வகை இசைப்பாடல். கழல் கரும்பு, கா சோலை, குழல் சிறு கிளை, அரும்பு மலர் மொட்டு, மாடு பக்கம், நெருங்கு வலை நெருக்கமாக கிடக்கும் சங்குகள். கோடு குளக்கரை, ஆடும் நீராடும், மேதி எருமை, துதைத்து எழும், கலங்கி எழும், கன்னி வாழை இளமையான வாழை மீன். சூடு நெல் அரிக்கட்டு, சுரிவலை, சங்கு, வேரி, தேன், பகடு, எருமைக்கடா. பாண்டில் வட்டம், சிமயம் மலையுச்சி, நாளிகேரம், தென்னை, நரந்தம், நாரத்தை, கோழி, அரசமரம், சாலம், ஆற்றாமரம், தமாலம், பச்சிலை மரம். இரும்போந்து பருத்த பனைமரம், சந்து சந்தனமரம், நாகம் நாகமரம், காஞ்சி ஆற்றுப்பூவரசு, யாக்கை உடம்பு, புணரியூர், தந்தவர், புன்புலம், புல்லிய நிலம், தாட்கு முயற்சி அல்லது ஆளுமை. தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள், குறைவில்லாது புகையுடையவர் என விளங்குவார்கள். சமய கணக்கர், சமய தத்துவவாதிகள். பாடை மாக்கள், பழமொழி பேசும் மக்கள். குழி ஒன்று கூடி, தோம் குற்றம், கோட்டி மன்றம், பொலம் பொன், வேதிகை திண்ணை, தூணம் தூண், தாமம் மாலை, கதலிகை கொடி. சிறு சிறு கொடிகளாக பல கொடிகள் கட்டியது. விலோதம் துணியாலான கொடி. வசி மழை, செற்றம், சினம், கலாம், போர், துருத்தி, ஆற்றிடை குறை. ஆனைச்சாத்தான், கரிக்குருவி. அரவம் ஓசை, கைபேர்த்து, கை அசைத்து, குழல், கூந்தல், நகை, சிரிப்பு. புலர்ந்தின்றோ, விடியவில்லையோ. கலர் நிலம், பண்படாத நிலம். நவிழல், சொல்லல், வையம், உலகம், மாக்கடல், பெரிய கடல். இயற்றுக, செய்க. மின்னாலை, மின்னலை போன்றவளை. மின்னாள், ஒளிரமாட்டாள். தவிர்க்க ஒணா, தவிர்க்க இயலாத. யாண்டும் எப்பொழுதும், உற்றறிவது, தொடுதல் உணர்வு. மைவனம், மலை நெல். சாந்தம், சந்தனம், புலி, தானிய குவியல். உழல், ஒரு வகை மான். வாய் வெறியி, சோர்வால் வாய் குழறுதல். குருளை, குட்டி, இணைந்து துன்புறுதல். உயங்குதல், வருந்துதல். கல், மலை, முருகு, தேன், மனம், அழகு என 3 பொருள்படும். மல்லல், வளம், செரு, வயல், துவரை, பவளம், முதுநீர், கடல் நீர், தெங்கு, தேங்காய், இசை, புகழ். வருக்கை,
பலாப்பழம், நெற்றி, உச்சி, மால்வரை, பெரிய மலை, கொழுநிதி, திரண்ட நிதி, மடுத்து, பாய்ந்து, மறுப்பு, கொம்பு, ஒருத்தல், ஆண் எருமைகள், ஏறு, எருது, சிலம்ப, பேரொளி எழுப்ப, இரிய, ஓட, வெறி, மனம், கழனி, வயல், சூள், கரு, மேலலார், பக்குவம் இல்லாதவர், இறைஞ்சி, பணிந்து, அடிசில், சோறு, மடிவு, சோம்பல், கொடியனார், மகளிர், கம்மியர், இரும்பு வேலை செய்பவர், அப்படி இல்லைன்னா கொல்லர் அப்படின்னு சொல்லலாம். அறம், நற்சுழல், வெகுளி, சினம், ஞானம், அறிவு, விரதம், மேற்கொண்ட நன்னெறி. அடுத்து நாம் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிற சொற்பொருள். விசும்பு, வானம், ஊழி, யுகம், ஊழ், முறை, தன்பெயல், குளிர்ந்த மழை, ஆர்த்தருபு, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு, சிறப்பு, ஈண்டி, செறிந்து, திரண்டு, எதிரின், வந்தால், திருந்துர நோக்கல், மகிழ்ச்சியாக பார்த்தல், செப்பல், கூறுதல், அருகுற, அருகில், முகமன், ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். அசும்பிய, ஒளி வீசுகிற, பண்டி, வயிறு, உச்சி, தலையுச்சி கொண்டை, வேள்வியினான், நூல் வல்லான், கேண்மையினான், நட்பினன், பணுவல் நூல், தார், மாலை, ஆலவாய், மதுரை, தார், மாலை, இறந்த, கடந்த, புகழ, சொல்ல, முடி, தலை, மொழிந்து, கூறி, முனிவு, சினம், உரைப்ப, கூற, அகத்து உவகை, மனமகிழ்ச்சி, வானவர், தேவர், தமர், உறவினர், ஆதிகளால், முதலியவற்றால், தொல்லை, தொன்மையான, தன்பனை, குளிர்ந்த வயல், நீபவனம், கடம்பவனம், நீத்து, விடுத்து, மாற்றம், பதிலுரை, மீனவன், பாண்டிய மன்னன், இறைஞ்சுதல், பணிந்து வேண்டுதல், காதலி, வாழை, சரிங்க, கதலி, வாழை, பூகம், கமுகு, கவரி, சாமரை, கவரிமாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம், விதானம், மேற்கூரை, கதலிகை, கொடி, சேக்கை, இருக்கை, நுவன்ற, கூரிய, தண்ணிய, குளிர்ந்த, எண்ணா, அசைச்சொல், தாது, மகரந்தத்தூள், மாதவி, வேலி, குறுக்கத்தி கொடி, கொண்டல், மேகம், எழுநி, திரைச்சீலை, வெய்யோன், சூரியன், சுண்ணம், நறுமணப்பொடி, காருகர், நெற்பவர் அல்லது சாலியர், தூசு, பட்டு, துகிர், பவளம், வெறுக்கை, செல்வம், காழியர், பிட்டு விற்போர், கூவியர், அப்பம் விற்போர், பாசவர், வெற்றிலை விற்போர், வாசவர், நறுமண பொருள் விற்போர். இதை 4மே பொறுத்துகள் கேட்கலாம், நல்லா படிச்சுக்கோங்க. பல்லின விளைஞர், பல வகையான புலால் கறிகளை விற்போர். ஓசுனர், எண்ணெய் விற்போர். கண்ணுள் விளைஞர், ஓவியர், மண்ணீட்டாளர், சிற்பி, கிழி, துணி, அல்லல், சேறு, பழனம், நீர்மிக்க வயல், வெறியி, அஞ்சி, பார்ப்பு, குஞ்சு, நாவலோ, நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. இசைத்தால், ஆரவாரத்தோடு கூவுதல். நந்து, சங்கு, கமுகு, பாக்கு, முத்தம், முத்து, சேக்கை, படுக்கை, யாக்கை, உடல், பிணித்து, கட்டி, வாய்ந்த, பயனுள்ள, தயங்கி, அசைந்து, இளங்கூழ், இளம்பயிர், காய்ந்தேன், வருந்தினேன், கொம்பு, கிளை, புழல், துளை, கான், காடு, தேம்ப, வாட, அசும்பு, நிலம், உய்முறை, வாழும் வழி, ஓர்ந்த, நினைத்த, கடிந்து, விளக்கி, படலை, மாலை, துணர், மலர்கள், உவமணி, மணமலர். அவ்வளவுதான் நண்பர்களே.
இந்த வீடியோவில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிற சொற்பொருள் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிற சொல்லும் பொருளும் பார்க்கலாம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.